மூஞ்சிக்கு கருப்பு கண்ணாடி வேற கேடு. கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு கொரட்டை அடிச்சு தூங்குறது பாரு. அடியே சின்ன பொண்ணு, எந்திரிக்கிறியா இல்லையா? குட் மார்னிங் அத்தை. சூரியன் தலையில அடிச்சிட்டு இருக்கு, அப்பையும் தூங்குறியா நீ? விடிஞ்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அத்தை, எங்க வீட்ல எல்லாம் நான் 7 மணிக்கு தான் அத்தை எந்திரிப்பேன். உங்க வீட்ல 7 மணிக்கு எந்திரிப்பனா? இங்கெல்லாம் உங்க வீட்ல செய்யறதை விட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாம் செய்யணும். சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் வரேன். எம் 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 எம். சின்ன பொண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்க இங்க உட்கார்ந்து? ஏங்க அத்தை, உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? ஃபர்ஸ்ட் உன் புருஷனுக்கு சாப்பாடு வைக்காம ஆளா உன் வயித்துல போயிட்டு இருக்க. அத்தை, இதுதானே வேணான்னு சொல்றது. நான் எங்க வீட்ல 10 மணிக்கு சாப்பிடுவேன். உங்க வீட்ல 10 மணிக்கு சாப்பிடுவேனா? அத்தை, நீங்க தானே சொன்னீங்க எங்க வீட்ல செய்யறதை விட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லா வேலையும் இங்க செய்யணும்னு. அதான் எங்க வீட்ல 10 மணிக்கு சாப்பிடறதால இங்க 9 மணிக்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன் அத்தை. உங்க பேச்ச நான் தட்டுவேனா அத்தை? அத்தை அத்தைன்னு என்ன சொத்தையாக்கிட்டா. சின்ன பொண்ணு, என்னங்க அத்தை? சாப்பிட எதுவும் இருக்காமா? இருக்கு அத்தை. கொஞ்சம் பிரியாணி ஒரு பீஸு, ஒரு 5 இட்லி, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சட்னி இருக்கத்த, அப்புறம் மட்டன் சுக்கா கொஞ்சம் இருக்கத்த, அதுக்கப்புறம் 2 துண்டு மீன் இருக்கத்த. அடடடா, இதெல்லாம் நீ செஞ்சியா சின்ன பொண்ணு? இல்லத்த, எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஒரேடியா போட்டு சூடு பண்ணுமா இல்ல தனித்தனியா சூடு பண்ணி கொடுக்கட்டுமா அத்த? மேய்க்கிறது எருமை, இதுல ஒரு பெருமை வேற. சோப்பா, களைப்பா இருக்கு, கால் எல்லாம் செம்மையா வலிக்குது. அத்த, எங்க போயிட்டு வரீங்க அத்த? ஏன் இவ்ளோ டயர்டா இருக்கீங்க? ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன் சின்ன பொண்ணு. அதுக்கு ஏன் அத்த இவ்ளோ டயர்டா இருக்கீங்க? ரேஷன் கடையில இருந்து வெயிட் தூக்கிட்டு வர முடியாதுன்னு ஒரு ஆட்டோ பிடிக்கலான்னு ஆட்டோவை கேட்டேன். அவன் அங்க இருந்து இங்க வரதுக்கு 50 ரூபா கேட்டான். சரி, கொடுத்து வர வேண்டியதானே? எதுக்கு 50 ரூபா செலவு பண்ணிட்டுன்னு நடந்தே வந்துட்டேமா. பரவாயில்லையா அத்த, இன்னைக்கு காசு மிச்சம் பண்ணிருக்கீங்களே. அப்படிதான் நானும் நினைச்சிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த 50 ரூபா எங்க விட்டேனே தெரியல.